ஹனுமானை கோவப்படுத்தும் இந்த விஷயங்களை தெரியாமல் கூட செய்து விடாதீர்கள். நீங்கள் அனுமான் பக்தராக இருந்தால் இந்த பதிவை லைக் செய்து ஜெய் அனுமான் என்று காமெண்ட் செய்யுங்கள். இதுபோல ஆன்மீக பதிவுகளுக்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முதலாவதாக, நான் என்கிற அகந்தையோடு இருந்தால் அனுமானுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆகையால் எப்பொழுதுமே நான் என்ற அகந்தையோடு நடந்து கொள்ளக்கூடாது. இரண்டாவதாக, அனுமனை வணங்கும் முன் எப்பொழுதுமே ராமரை வணங்க வேண்டும். ராமரை வணங்காமல் அனுமானை மட்டும் வணங்குவது எவ்வித பலனையும் தராது. ஆகையால் தான் அனைத்து ஆஞ்சநேயர் கோவிலிலும் ராமர் பாதம் இருக்கும். மூன்றாவதாக, சுயநல ஆசையோடு யாருக்கும் உதவக்கூடாது. தனது லாபத்திற்காக செய்யப்படும் தானங்களும் தர்மங்களும் எப்பொழுதுமே பரமாத்மாவை அடையாது. நான்காவதாக, தர்மத்திற்கு புறம்பான விஷயங்களை ஒருபோதும் செய்யக்கூடாது. அடுத்தவரை கெடுக்கும் எண்ணத்தோடு இருப்பவர்களுக்கு ஹனுமான் தக்க பாடம் புகட்டுவார். ஐந்தாவதாக, பெண்களிடமும் வயதில் மூத்தவர்களிடமும் மரியாதை குறைவாக பேசக்கூடாது. அனுமனை பொறுத்தவரை பெண்கள் அனைவரும் மாதா சீதா தேவியின் சுவரூபம். ஆகையால் பெண்களை அவமதிப்பதை வாயுபுத்திரன் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். நீங்களும் ஆஞ்சநேயர் பக்தராக இருந்தால் நமது சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோ பதிவை லைக் செய்யுங்கள் மற்றும் ஆஞ்சநேயர் பக்தர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். ஜெய் ஸ்ரீராம் என்று கமெண்டில் டைப் செய்யுங்கள். அனைவருக்கும் வாழ்வில் நல்லதே நடக்கும்.